நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த ஷம்மா ஊழியத்தின் மூலமாக தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறோம் மாத்திரமல்ல, கேட்டு இதயத்தில் பதித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சொல்லும்படியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வசனம் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நான் பரிசுத்தர், அதனால் என் பிள்ளைகளாகிய நீங்களும் என் ஜனங்களாகிய நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்தராக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அப்போ நம்மளாம் பரிசுத்தமாக வாழணும்னா ஆண்டவர் இங்கே ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்னன்னா, மற்ற ஜனங்களை விட்டு நாம் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். மற்றவரோடு மிங்கிள் ஆகக்கூடாது. அதுக்காக மற்றவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு தனியாக வாங்கன்னு சொல்லலை. இந்த உலகத்தில் நம்ம வாழ தான் செய்கிறோம், மற்ற ஜனங்களோடு இருக்கிறோம். ஆனால் அவங்களோடு கூட ஒரு மிங்கிள், ஒரு உறவு வைத்து கொள்ளக்கூடாது. அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். நாம் அவங்களை விட்டு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். ஒரு அரண்மனையில் ஒரு ராஜாவுக்கு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் மாடியிலிருந்து பக்கத்தில் சேரி ஜனங்கள்லாம் மண்ணில் விளாண்டுட்டு இருந்தாங்க, குட்டி பிள்ளைகள்லாம். இவன் பால்கனியிலிருந்து அந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருக்கிறான். மண்ணில் விளாண்டு கொண்டு இருக்கிறார்கள். ராஜா வருகிறார். தன் மகன் அந்த பிள்ளைகள் விளாட்றத பார்த்துக்கிட்டே இருந்தோடனே தன் பையன்கிட்ட கேட்குறான், என்னப்பா நீ அந்த பிள்ளைகளோடு போய் விளாடணும்னு ஆசைப்படுறியான்னு. ஆமாப்பா, நானும் சின்ன பையன் தானே, அவங்களும் குட்டி பிள்ளைங்க தானே, அவங்கெல்லாம் மண்ணில் விளாட்றாங்க, எனக்கும் மண்ணில் விளாடணும்னு ஆசை, நான் போய் விளாடட்டான்னு. சரி, நீ போ விளாடு. அவன் போகும் பொழுது, மகனே, ஒரு வார்த்தை நீ மறந்துடாத, நீ ராஜா வீட்டு பிள்ளை என்பதை மறந்துடாத. போ, அவங்களோட கூட விளையாடு, தப்பு இல்லை. ஆனால் நீ ராஜா வீட்டு பிள்ளை என்பதை நீ மறந்து போய் விடக்கூடாது. எவ்வளோ ஒரு உண்மை பார்த்தீங்களா? நம்ம படிக்கிற இடத்துலையும் வேலை பார்க்குற இடத்துலையும் மற்ற ஜனங்களோடு நம்ம பழகுகிறோம், மிங்கிள் ஆகிறோம். ஆனால் அங்கே நீ ஆண்டவருடைய பிள்ளை என்பது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளையாக ஜீவிக்கணும். எல்லாரும் சினிமா கதை பேசுவாங்க, எல்லாரும் ஊழியர்களை குறை சொல்லுவாங்க, எல்லாம் கேலி பண்ணுவாங்க, மற்றவங்களை நக்கல் பண்ணுவாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, மட்டம் தட்டி பேசுவாங்க, ரவுடிசம் பண்ணுவாங்க, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சுற்றுவாங்க. ஆனால் நீ அப்படி இருக்காத. நீ ஆண்டவருடைய பிள்ளை, வித்தியாசமாக இருக்கணும். எல்லாம் டூ அக்கௌண்டு, எல்லாம் முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க, கணக்கில் ஒன்று காட்டுவாங்க, கணக்கில் ஒன்று காட்ட மாட்டாங்க, மற்றவங்க லஞ்சம் கொடுப்பாங்க, எல்லா அநியாயமும் எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை நீ செய்யாத, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். எல்லாரும் லஞ்சம் வாங்கினாலும் நீ வாங்காத, எல்லாம் ஓட்டுக்கு பணம் வாங்கினாலும் நீ வாங்காத. நீ ஆண்டவருடைய பிள்ளை. இந்த தெருவில் தெரியணும், இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, இவங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, இவங்க திருட மாட்டாங்க, இவங்கெல்லாம் மாறுபாடு உள்ள இருதயம் இவங்ககிட்ட கிடையாது, உண்மையும் உத்தமமாக இருப்பாங்க. அந்த பேர் வாங்கணுங்க. அதுதாங்க ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ மற்ற ஜனங்களை விட்டு இங்கு பிரித்தெடுக்கிறார்.
ஆண்டவருக்கு இந்த பிரித்தெடுக்கிறதுல நிறைய இடத்துல சொல்வதை பார்க்கிறோம். ஒரு மீனவன் வலையை வீசுகிறான், வலை திரளாய் மீன்கள் பிடிக்கப்படுகிறது. அந்த மீனெல்லாம் பிரிக்கிறான் பார்த்தீங்களா, நல்ல மீன், செத்த மீன் எல்லாம் பிரிக்கிறான். தகுதி வாரியாக சின்ன மீன், பெரிய மீன் எல்லாத்தையும் பிரிப்பதை பார்க்கிறோம். கோதுமை களஞ்சியத்துக்கு வருகிறது, பதர் கோதுமை ரெண்டையும் பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா. கோதுமையெல்லாம் மூடையாக கட்டி குடோனுக்கு போகுது, பதரை நெருப்பினால் சுட்டரிக்கிறார்கள். 10 கன்னிகைகள் 5 கன்னிகள் கைவிடப்பட்டார்கள், 5 கன்னிகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிடிக்கிறதெல்லாம் எல்லாரோட மிங்கிலாகி எல்லாரோட இருந்துராத. நீ ஏன் பிள்ளை, நீ பிரித்தெடுக்க பிள்ளையாக இருக்க வேண்டும். ஏன் பிரித்தெடுக்கப்படணும்னா வேதத்தில் அதுக்கு ஒரு காரணமும் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை எடுத்து வாசியுங்கள். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். ஏன் பிரித்தெடுக்கிறாருன்னா ஒரு வித்தியாசத்தை காணப்பட வேண்டும். இவன் கிறிஸ்தவன், வித்தியாசம். இவன் தேவனுடைய பிள்ளை, ஒரு வித்தியாசம். இவங்கெல்லாம் ஊழியம் செய்பவர்கள், ஒரு வித்தியாசம். இவங்கெல்லாம் ஏன் ஜனங்கள், ஒரு வித்தியாசம். தேவன் வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறார். நாம் வித்தியாசமாக நடக்கிறோமா? சரி, எவைகளெல்லாம் வித்தியாசம் வேணும், அதைத்தான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 73ஆம் வசனம். உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் பேதுரு குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறான். அங்கே நிறைய வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், போர்ச்சவர்கள் எல்லாம் அங்கும் இங்குமாக போய்கொண்டு இருக்கிறார்கள். சில பேர் குளிர் காயிற உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் பேதுருவும் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் அந்த ஜனங்களோடு பேசி கொண்டு இருக்கும்போது அங்கு ஒருவன் வருகிறான். நீ இயேசுவோடு கூட இருந்தவன், ஏன்னா உன் பேச்சு வெளிப்படுத்துகிறது, இயேசு பேசுகிறது மாதிரியே நீ பேசுகிறாய் அல்லவா. நம்ம பேச்சு வெளிப்படுத்தணுமா? இவன் கிறிஸ்தவன் என்பதை வெளிப்படுத்தணுங்க. நம்ம வாயின் வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கு? பொய்யை பேசுகிறோமா? மிகைப்படுத்தி பேசுகிறோமா? மற்றவங்களை மட்டம் தட்டி பேசுகிறோமா? கோல் சொல்லி பேசுகிறோமா? எடுத்தெறிஞ்சு பேசுகிறோமா? எரிஞ்செறிஞ்சு விழுறோமா? அதை விட்டுட்டு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளானால் நம்ம வாயில் வர வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளாக வரணும், ஆசீர்வாதமான வார்த்தைகளாக வரணும், மற்றவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகளாக வரணும். நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. என்னன்னாச்சும் பேசலான்னு பேசிடாதீங்க. எதை கொட்டினாலும் அள்ளிடலாம், வார்த்தைகளை கொட்டினால் அள்ள முடியாது. நம் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அங்கே பேதுருவும் யோவானும் பேசுகின்ற தைரியத்தை பார்த்து அவங்க 2 பேரும் தைரியமாக பேசுகிறாங்க. ஜீவாதிபதி, நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரை விட்டு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். தைரியமாக சாட்சி கொடுக்குறாங்க. இவங்க பேசுகின்ற தைரியத்தை கண்டு மெய்யாகவே இவர்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்கள், இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். பேச்சு வெளிப்படுத்துகிறது. எந்த இடம் ஆனாலும் தைரியமாக சாட்சி சொல்லுங்க. மிகைப்படுத்தி பேசுறாதீங்க. பேச வேண்டிய இடத்துல, பேச வேண்டிய நேரத்தில், பேச வேண்டிய காரியத்தை பேசுங்க. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதற்காக? வித்தியாசம் நாம் காணப்பட வேண்டும். அதற்காகத்தான் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 7, 8, 9 பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் காமிச்சு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல், நாதஸ்வரம், இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்தந்த தோனியில் தான் தோனிக்குது. ஆனால் மனுஷங்களாகிய நம்ம தான் என்ன செய்கிறோம்? பேச்சில் வித்தியாசத்தை காட்டுகிறோம். நேரங்காலம் பார்த்து இடரும் பொருளுக்கு ஏற்ற முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று, ஒரு ஆள் இருந்தால் ஒரு ஆள் இல்லாட்டி
சமயத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் பேசுகிறோம். ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அப்படி கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி புல்லாங்குழல் என்ன சவுண்டோ அதே தான் இன்றைக்கும் புல்லாங்குழல் அதே சவுண்டு. அதனால தான் உங்கள் நாவினால் பேச்சை விசனையாமல் இருங்கள். எவ்வளோ வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, சத்தியம் நம்மளுக்கு தெரியும், ஆனால் அதன்படி வாழ்கிறோமா? இங்கே அதைத்தான் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனத்து வரை வாசித்து பாருங்க. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் எது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் எது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது? திருமணத்திலையும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு உடன்படிக்கை பண்ணுங்க, பார்ட்னராக இருங்க. அங்கே பிரச்சனை வராது, இல்லாவிட்டால் வரத்தான் செய்யும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ஞானமாக நடக்கணும். சரி, 2வதாக எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அங்கு நாம் பார்க்கிறோம், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் விகற்பமாக இருக்கிறது. ஆகாஸ்வேரா ராஜா ஆமானை கூப்பிட்டு, எப்பா நீ 127 நாடுகள்லையும் போய் நம்ம ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு ஒரு விசிட் பண்ணிட்டு வான்னு. அவனும் குதிரை எடுத்துக்கொண்டு எல்லா இடங்களிலும் சுற்றி பார்த்து ராஜாட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. என்ன ரிப்போர்ட்னா, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நம்ம தேசத்தில் நம்ம ஜனங்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க, ஆனால் ஒருவித ஜனங்கள், இந்த யூத ஜனங்களினுடைய பழக்க வழக்கங்கள் விகற்பமாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது என்று ஆமான் சொல்கிறாங்க. இன்னைக்கு உங்கள் வீடு எப்படி இருக்கு? மற்றவங்க வீட்டை காட்டிலும் கிறிஸ்தவ வீடு வித்தியாசமாக இருக்கா? அங்கெல்லாம் சினிமா, இங்கேயும் சினிமாவா? அங்கே சீரியல், இங்கேயும் சீரியலா? அங்கே என்னை பாரு சரி யோகம் வரும்னு போர்டு, இங்கேயும் போர்டு. அங்கே கழுத படம் தொங்குது, இங்கேயும் தொங்குதா? என்ன வித்தியாசம்? மற்றவங்க வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் வித்தியாசம் காணப்படுதா? அங்கேயும் அடிபடி சண்டை, இங்கேயும் அடிபடி சண்டை. நம்ம வீடில் வித்தியாசம். கம்பீர சத்தம் தொனிக்கணுங்க, பாடல் தொனிக்கணும், தேவனுடைய பிரசனம் இருக்கணும். யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஒரு பிரசனம் இருக்கணும், அசுத்தாவிகள் ஓடணும், ஒரு சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகணுங்க. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். மற்றவங்க வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் வித்தியாசம், நம்ம தெருலே நம்ம வீட்டை குறித்து ஒரு வித்தியாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கணும். என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்காங்க, எங்கே பார்த்தாலும் சமாதானமாக இருக்காங்க, மற்றவங்க சொல்லணுங்க. சொல்கிறாங்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடுத்ததாக பார்க்கிறோம் இன்னும் எதிலெல்லாம் நம்மளுக்கு வித்தியாசம் அப்படி இருக்கணும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, புற ஜாதியாருடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். இதுவரை புறஜாதியாருடைய பழக்க வழக்கங்கள், முந்தியெல்லாம் நீங்கள் இருந்தீங்க, இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டு திருச்சபைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டீங்க. இன்னும் இந்த புறஜாதியாருடைய பழக்க வழக்கங்கள், இன்னும் போய் அந்த தெருப்பொங்கலில் உட்கார்றது, இன்னும் புறஜாதியாருடைய பழக்க வழக்கங்கள், இன்னும் ஃபோட்டோவுக்கு மாலை போடுறது, அங்கே போய் கல்றையில் போய் எல்லா பலாரையும் சுட்டு வைக்கிறது, இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் இன்றும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு ஆண்டருக்குள்ளே வந்துட்டீங்க, இன்னும் புறஜாதியருடைய பழக்க வழக்கத்திலேருந்து வெளியே வாங்க. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். நீ ஏன் பிள்ளை, இதுவரை நீ எப்படி இருந்துட்ட, ரைட்டு, இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டீல, ஞானஸ்தானம் எடுத்துட்டீல, இனிமேல் நீ ஏன் பிள்ளைன்றத வித்தியாசம் காட்ட வேண்டும். அதற்காக தான் உன்னை நான் பிரித்தெடுத்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அங்கு பார்க்கிறோம், ஒரு சீஷனுடைய தகப்பன் மரித்து விட்டார். எல்லாரும் போனாங்க, அங்கே பாடி எடுக்க போகிறாங்க. அவன் வந்தான் சீஷன், ஆண்டவரே என் தகப்பனை நான் மரித்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வரேன் போது, சரி போயிட்டு சீக்கிரவான்னு சொல்லவே இல்லை. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. அவங்க சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயம் இதெல்லாம் பண்ணுவாங்க, அது உனக்கு தேவையில்லை, நீ வா,
இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க வீட்டில் சடங்காச்சாரியங்கள், சம்பிரதாயங்கள், மார்க்க பேதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அது எனக்கு பிடிக்கல. நீ பரிசுத்தமாக வாழணுன்னா நீ அதை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டேன், நீ வா, வித்தியாசத்தை காண்பி. தேவன் எதிர்பார்க்கிறாங்க. இன்னும் குடத்தை தூக்குறது, மண்பானையை உடைக்கிறது, புருவத்தை எடுக்கிறது, மொட்டையை போடுறது, கல்லறையில் போய் எல்லா வேலையும் செய்கிறது, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதெல்லாம் அவங்க செய்யட்டும். நீ ஏன் பிள்ளை, பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை, நீ வா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்றத வித்தியாசத்தை காட்டணுங்க. இவன் கிறிஸ்தவன்பா, இவன் அதெல்லாம் செய்ய மாட்டான், இவனை கூப்பிடாத. மற்றவங்க வீட்டுக்கு தெரியணும், இவங்க வரி கொடுக்க மாட்டாங்க. குடுகுடுப்புக்காரனுக்கு தெரியும் இவங்க கொடுக்க மாட்டாங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க வீட்டுக்கு போக வேண்டாம், அவனுக்கு தெரியணுங்க. வித்தியாசத்தை காட்டுங்க, மிங்கிள் பண்ணாதீங்க, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் நீங்கள் ரட்சிக்கப்படணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். மாறுபாடு உள்ள சந்ததி தான் நம்ம வாழ்கின்ற இந்த உலகத்தில். அந்த சந்ததியை விட்டு விலகுங்க. முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. மாறுபாடு உள்ள இருதயம், மாறுபாடு உள்ள சந்ததி, அது வேண்டாம். ஆண்டவர் அருவருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கோணலும் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு இந்த நேராக பேசுறது, வெட்டு ஒன்று துண்டு ஒன்று கரெக்டாக இருக்கணும், பெர்ஃபெக்டாக இருக்கணும். அதுதான் தேவனுக்கு பிரியம். பாம்பு தான் கோணலாக போகும், இந்த நண்டு தான் கிராஸாக போகும். அவங்கள போலெல்லாம் இருக்காதீங்க. நிறைய காரியங்களை தேவன் எச்சரிக்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், பொல்லாத விபச்சார சந்ததியாரை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். பாருங்க, எத்தனை பேரை விட்டு நம்ம விலகி நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோனாட்ட சொல்லலையா, நினிவே மக்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 124,000 பேருக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? போ, அந்த ஜனங்களுடைய ஆத்துமாக்கள் எனக்கு முக்கியம். ஒரு ஆத்துமா கெட்டு போவது எனக்கு பிரியமில்லை. போய் நீ எச்சரி, அவங்க மனம் திரும்புவாங்க. எனக்கு அந்த ஆத்துமாக்கள் தேவை. வித்தியாசம் தேவன் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுவரை நீங்கள் எப்படி இருந்தாலும் போதுங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் விடுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நான் படிக்கிற இடத்துலையும், வேலை பார்க்குற இடத்துலையும், எங்கள் தெருலையும், எங்கள் காலனிலையும் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நான் காட்டுவேன். ஒரு வித்தியாசம் இருக்கும். பேச்சிலையும் சரி, பழக்க வழக்கங்களையும் சரி, என்னுடைய செயல்பாடுகளிலும் வித்தியாசம் இருக்கும் என்று காண்பீங்கள். கர்த்தர் சந்தோஷப்படுவார், கர்த்தர் பிரியப்படுவார், கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் அதான். நான் பரிசுத்தராக இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும். நீங்கள் பரிசுத்தமாக வாழணுன்னா நான் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக, ஒரு வித்தியாசத்தை காட்டுகின்ற பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். தீர்மானம் எடுப்போமா? தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, உமக்காக ஒரு வித்தியாசத்தை காட்ட நீர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக இந்த உலகம் எங்கு பார்த்தாலும் அநியாயங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் நிறைந்திருந்த இந்த உலகத்தில் அப்பா நாங்கள் வித்தியாசத்தை காட்ட வேண்டும். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. இங்கு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதியும். என்ன தேவைகளோடு ஜெபிக்கிறார்களோ அந்த தேவைகள் நிறைவேற்றும். குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம் நிரம்பி இருக்கு, பிரச்சனைகளெல்லாம் அகற்றும். சரீரத்தில் உள்ள வியாதிகளெல்லாம் அகற்றும் ஆண்டவரே. சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். குடும்பத்திற்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை நிறைவாக கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி.
எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஜெபத் தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.